ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே ஆகாதுங்க. இந்த டீச்சருங்களுக்கு கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கும். ஆனா நான் சொல்றது நம்முடைய நோக்கம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய ஏன் தெரியுமா எனக்கு 8ஆம் கிளாஸ்ல இருந்து பிடிக்காதுங்க. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நல்லா படிச்சிருப்பாங்க. கிளாஸ் எக்ஸாமினேஷன் ஹால்ல நுழையும் பொழுது அப்படி உள்ள நுழைவேனா என்ன பார்த்து சொல்லுவோம், எதுவுமே படிக்கலப்பா. என்ன அநியாயம் இது? நான் நம்பி இருக்கேங்க, எதுவும் படிக்காத. இது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும் போது உண்மையாவே நான் எதுவுமே படிக்கலையே, நான் உண்மையாவே ரொம்ப நல்லா வர போறேன்னு நம்பி எத்தனை தடவை டீச்சர் கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? மத்த பிள்ளைங்க இருக்கிறீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நாம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டியது இல்ல பிள்ளைகளா. ஆனா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ பார்த்து வச்சுக்கிட்டு அவங்கள மட்டும் ஜெயிச்சு காட்டிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைகிறோம். அவங்கள ஜெயிச்சு காட்டணும். நான் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா என் கிளாஸ்ல இப்ப எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. 10வது மார்க் தான் வாங்கின பர்வீன் சுல்தானா எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். நான் டீச்சர், அதனாலதான் சொல்றேன், நிறைய மார்க் வாங்கின என்ன தெரியுமா நடக்கும்? நல்லா நிறைய சம்பளத்துல வேலைக்கு போலாம், உள்ள படி, நிறைய சம்பளம் கொடுக்கலாம். நானும் டீச்சர் தான். 40 வருஷம் நீ சந்தோஷமா இருக்கணும்னா இந்த 3 வருஷத்தை ஏன் கஷ்டப்பட்டு படிக்கிற? இஷ்டப்பட்டு படி. இங்க பாருங்க, பெர்ஸ்பெக்டிவ் தான், பெர்ஸ்பெக்ஷன். நீங்கள் வாழ்க்கை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகள். இங்க பாருங்க, யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எத்தனையோ காலமாக வாசித்துதான் இருப்போம். ஆனால் அதன் உண்மையான பொருள் புரிகின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. அதனால்தான் பைபிள் சொல்கிறது, மார்க் அதிகாரம் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தான் காது இருக்கு. கேட்கிறதுனா என்ன? கேட்பது என்பது வெறும் சொல்லின் ஒலியை உள்வாங்குவது அல்ல. சொல் என்ன பொருளை சுமந்து கொண்டு வருகிறதோ அந்த பொருளை புரிந்து கொள்ளுதல். நம்மில் பல பேருக்கு சொற்கள் புரிகிறதே தவிர சொல்லினுடைய பொருள் புரிவதே இல்லை. எப்பொழுது சொல்லின் பொருள் புரிய தொடங்குகிறதோ அப்பொழுது வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். என் குழந்தைகளே, ஒபே ஒபே என்பது கீழ்ப்படிதல் என்கின்ற சொல் இருக்கு இல்லையா, அது மிக மிக அற்புதமான சொல். யாருக்கு விளங்குகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வருகிறது. குர்ஆனிலே மிக முக்கியமாக ஒரு வார்த்தை அல் பக்ரா என்கின்ற பகுதியிலே சொல்லப்படுகிறது, இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யார் என்ன சொன்னாலும் புரியாது. மாப்பிள அது சிரிப்பே பரவாயில்லமா இருக்குடா, ஜாக்கிரதையா இருடா, வேணாடா. இறைவன் உன்னை நேசிக்கிறான், அதனால் உன்னுடைய தோழனின் மூலமாக அந்த சொல்லை உனக்கு சொல்கிறான். ரொம்ப ஒரு தாயா நின்று உனக்கு நான் சொல்றேன், இந்த வயது வாழ்க்கை துணையை முடிவு செய்யும் வயது அல்ல. சரியா? ஒண்ணு. 2வது விஷயம், இந்த லவ் பண்ணாலே நாசமா போறதுக்கு தான் வழி. அதை விட நாசமா போறதுக்கான ஒரு வழியை சொல்ல போறேன், கை தட்டி காட்டி கொடுத்துறாத. இந்த லவ் பண்றவன் பக்கத்துல உட்கார்றது என்ன தெரியுமா ஆகும்? லவ் பண்ணாலே நாசமா போறோம்னு சொல்லிட்டேன். இது பக்கத்துல உட்கார்ந்தா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லி யோசிக்க விட மாட்டாங்க நம்மள. தெரிஞ்சுக்கோங்க, மற்றவர்களுக்கான கேலி பொருளாகவோ மற்றவர்களுக்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவோ இருந்து விடாதீர்கள். உங்களுடைய சோகங்களையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் கேட்பதற்கு இந்த உலகத்தில் நிரந்தரமான தோள்களோ நிரந்தரமான காதுகளோ இல்லை என்பதனை எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிக்கிறோம். இன்றைய டைரி குறிப்பில் நீ எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். என் குழந்தையே, இந்த உலகம், இந்த வாழ்க்கை எந்த உத்தரவாதத்தையும் தராது. எந்த உத்தரவாதமும் கிடையாது. வாய்ப்புகளை மட்டும்தான் இந்த உலகம் தரும். வாய்ப்புகளை வைத்துக் கொண்டுதான் வாழ்க்கை உத்தரவாதத்தை வடிவமைக்க வேண்டுமே தவிர உத்தரவாதமாக எதுவுமே நமக்கு வந்து சேராது. இந்த காலேஜ்ல படிச்சா வேலை கிடைக்கும், யார் சொன்னது? வாய்ப்பு தான் கிடைக்கும். வேலையை வாங்கி கொண்டது உன்னுடைய வேலை. பிறந்த நாளெல்லாம் கொண்டாடாதீங்க. ஏன் தெரியுமா? நாம எப்போ பிறந்தோம் அப்படிங்கறத அடுத்தவர்கள் கொண்டாடுகின்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்பொழுது மாற்றிக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய பிறந்த நாள் என்பது மிக மிக முக்கியமான நாளாக மாறி போகிறது. நான் பிறந்தது நான் சந்தோஷம் அடைகிறதுக்கு என்ன இருக்குது? என்னால் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதா? அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களா? அப்பொழுதுதான் அது பொருள் புதிந்ததாகும் என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். உனக்கு எதுல பேஷன் இருக்குன்றத பாரு. பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகள் செய்யும் தவறு என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் எதை வேடிக்கை பார்க்கிறார்களோ அதை பார்த்து கொண்டதுதான் பேஷன் என்கிறோம். கிடையாது. உன் ஆழ் மனம், உன்னுடைய ஆன்மா ஏதோ ஒன்றை நேசிக்கும். அந்த ஏதோ ஒன்றின் பின்னால் உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறாயா? கிடையாது. என்டர்டைன்மெண்ட் மீது உன் கவனத்தை செலுத்தாதே. எந்த குழந்தை அந்த பக்கம் திரும்பாமல் என்ன பேசுகிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருந்ததோ அது ஜெயிக்க பிறந்த குழந்தை. இல்லன்னா இந்த கையில வச்சிருப்ப, இத வச்சிருக்காங்களா சார்?
இதுக்கு நான் கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன் சார். நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. நான் ஒரு விஷயம் சொல்லவா, இந்த பெரியவங்களுக்கு சொன்னா, ஆனா சின்ன பிள்ளைங்க மட்டும் சொல்லி முடியல ஃபாதர். 18 19 வயசு பிள்ளைங்க தான் இதை இப்படி யூஸ் பண்றாங்களே. 20 அப்படிதான் இருக்கு, 25 அப்படிதான் இருக்கு, 30 அப்படிதான் இருக்கு, 35 அப்படிதான் இருக்கு, 40 அப்படிதான் இருக்கு, 45 அப்படிதான் இருக்கு, 50 அப்படிதான் இருக்கு, 55 அப்படிதான். யாருக்குமே இதை பயன்படுத்த தெரியல. It's a beautiful gadget, but we don't know how to use it. இந்த பிள்ளைங்க இது ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்காங்க. நான் வெளியில இருந்தா நான் அடிச்சுப்பேன். அந்த அளவுக்கு கான்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்ட், வாட்ஸ்அப்க்கு ஒரு பாஸ்வேர்ட், இன்ஸ்டாகிராம்க்கு ஒரு பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்ட், மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்ட், வைஃபைக்கு ஒரு பாஸ்வேர்ட். கடவுளே, இவ்வளவு பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சிருந்தேன்னா எழுதாமலேயே PhD முடிச்சிருவேன் சார். நான் எழுதவே மாட்டேன் சார், முடிச்சிருவேன். ஒண்ணு இருந்தா ஒண்ணு மறக்கிற நேரத்துல அப்படி வச்சிருக்கிறானுங்க ஞாபகம். அவ்வளவு பாஸ்வேர்ட். ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்குது, அவகிட்ட இந்த அப்பாவுக்கு போன் பண்ணணும்ப்பா, போனை கொடுனா மயக்க பாதி மயக்கம் கொடுக்க மாட்டேங்குதுங்க. போனை கூட என்ன பிடிங்க வாங்கி போட்டா பாஸ்வேர்டு இல்ல, பாஸ்வேர்டு சொல்லுனா அப்படிங்குது. அப்பாவுக்கு எப்படி சொல்றது, அம்மாக்கு எப்படி சொல்றது? சரி இந்த நீயே போடுனா உடஞ்ச கையில போடுதுங்க. நான் எட்டி பார்த்தேன், மயக்கம் விழுந்துருச்சு, நான் மறுபடியும் கூப்பிடணுமே. பார்த்தா சூன்யம் வைப்பாங்க தெரியுமா, அதுல ஒரு சக்கரம் போடுவாங்க தெரியுமா, ஒரு ஸ்டார் போட்டு ஒரு W போட்டு அதுக்குள்ள ஒரு Z போட்டு அதுக்குள்ள ஒரு T போட்டு எங்கேயோ கொண்டு வந்து அந்த டீயை சுத்தி கொண்டு போய் ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அப்பதான் திறந்துச்சு. அவ்வளவு திருட்டுத்தனங்க. நான் ஒண்ணு சொல்றேன் பிள்ளைகளா, இன்னொரு 5-6 வருஷத்துல கல்யாணம் ஆகும் தானே? அவ்வளவு நாளா ஆகும் தானே? நல்லா தெரிஞ்சுக்க, ஜாதகம் எல்லாம் மாத்திக்காத. அந்த பொண்ணுடைய போனு உங்ககிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும். உன்கிட்ட இருக்கிற போன அந்த பொண்ணு கிட்ட ஒரு 3 நாள் கொடுத்து வை, கல்யாணம் நடந்துரும். வாழ்க்கை யாரிடத்தில் எளிமையாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் பிழை இல்லாத, குற்றம் இல்லாத, ரொம்ப சுலபமான வாழ்க்கை வந்து சேர்கிறது. இந்த வயதிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குழப்பத்திற்குள் ஆட்பட்டுக் கொண்டால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்பதற்காக இந்த தாய் சொல்லுகிறேன், கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை சிம்பிளா வச்சுக்கோங்க. டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். தப்பு நடந்திருந்தா நம்ம பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. இவ்வளவுதான் உன்னிடத்தில் என்னால் சொல்லிவிட முடியும். வேறு எப்படி உன்னை சொல்லுவது? என்ன சொல்கிறார்கள்? obey your parents. என்ன அர்த்தம்? நான் சாதாரணமா சொல்றேங்க. இந்த உலகத்தில் தட்டுக்கிட்ட தங்கை உண்டுங்க, கெட்டு போன தாரம் உண்டுங்க, கெட்டு போன அம்மா கிடையாதுங்க. இல்லீங்க, அம்மா கெட்டு போனவர் கிடையாதுங்க, அப்பா கெட்டு போனவர் கிடையாதுங்க. இந்த 2 விஷயங்களை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் அடுத்தவர்களுக்கு இருக்கலாம், ஆனால் நமக்கான தாய், நமக்கான தகப்பன் இருக்கல்ல, அது இந்த உலகத்தில் நமக்கு மட்டுமே கிடைத்த வரம் என்பதனை நினைவில் வைத்து. அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்க தான், உனக்கு பிடிக்காததான் சொல்லுவாங்க, சும்மா அதே சொல்ல இத்தனை வாட்டி சொல்ல ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருக்கிற. எங்க அம்மா சொல்லுவாங்க, சாப்பிட்ட தட்டுல கை கழுவாத, இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஏன் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா நான் அந்த பேச்சை இது வரைக்கும் கேட்கல, அதனால சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கேட்கிற வரைக்கும் நாம அதை கேட்கறதுக்கான தகுதி நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. பைக் எடுத்தேன்னா ஃபாஸ்டா ஓட்டாதப்பா சொல்றாங்கன்னா காதுல கேட்டுக்கணும். நம் இந்திய திருநாட்டின் பேரிலக்கியம் ஒன்று உண்டு, மகாபாரதம். அந்த மகாபாரதம் சொல்கிறது, இந்த துரியோதனனுடைய உடம்புல எங்க அடிச்சாலும் அவன் சாவ மாட்டான், தொடையில அடிச்சா மட்டும் செத்து போயிடுவான். அது என்னன்னு நான் கேட்டேன். அது என்னன்னா, காந்தாரி வந்து அவங்க அம்மா முடிவு செய்யறாளாம், கிருஷ்ணனுக்கு வந்து இவனை பலி கொடுக்க கூடாது அப்படின்றதுனால தன் கண்கள்ல இருக்கக்கூடிய எல்லா அருளையும் அவன் உடம்புல பாய்ச்சி அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவன் அப்படியே பிறந்த மேனியா வர சொல்லுவான். அவன் பிறந்த மேனியா அம்மாட்ட போகும்போது கிருஷ்ணன் வந்துருவான். கிருஷ்ணன் நினைப்பான், இவன் போய் காந்தாரி முன்னால நின்னுட்டானா இவனை கொல்ல முடியாது, என்ன பண்றதுன்னு. டே என்னடா எங்கடா போற அப்படின்னு கேட்பான் கிருஷ்ணன். அம்மாவை பார்க்க போறேன். அம்மாவை தான் பார்க்க போறேன், அம்மா நம்ம போறேன், அம்மா அப்படிதான் வர சொன்னா. என்ன இருந்தாலும் பெண் இல்லையா, மறைக்க வேண்டியதா மறைச்சிட்டு போடா, சி எனக்கே பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு, அம்மா எப்படிடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவன் என்ன செய்வான், கேட்பார் பிள்ளை. நேரா என்ன பண்ணுவான், ஒரு வாழையில எடுத்து இடுப்புல மறைச்சிட்டு போய் அம்மாட்ட நிப்பான். அம்மா கேட்பா, நாளைக்கு உன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று சொன்னார்கள், நான் பார்க்கிறேன், நானா கடவுளான்னு பாத்துக்கிறேன். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய் மனம் உண்டு, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று.
அவ்வளவு பெரிய விஷயம் அது. நீ சாதமா நினைக்காத. நான் என் மகனை நினைத்து பேசுகிறேன் என்று நினைக்காத, உன் தாயை நினைத்து பேசுகிறேன். அவ என்ன செய்யறா? வந்து விட்டாயா துரியோதனாம்பா? வந்துட்டேம்மா. கண்ணை எடுப்பாங்க. இதுவரைக்கும் அவள் கண் திறந்து பார்த்ததே இல்லை. திருதராஷ்டிரனை திருமணம் செய்து கொண்டது முதல் பல 100 ஆண்டுகள் பார்த்ததே கிடையாது. கண்ணை மூணவதான் திறந்து இப்படி பாப்பா. கண்ணுல இருந்து வெளிச்சம் அப்படியே போகும். உடம்புல ஃபுல்லா அப்படியே பாய்ச்சிட்டு இடுப்புல அந்த பகுதியில மட்டும் அவன் கண் படாது அப்படியே கீழே வச்சு பாத்துருவா. பார்த்துட்டு, தவறு செய்து விட்டாய துரியோதனா, ஏனடா அந்த பகுதியை மறைத்து வைத்திருந்தாய்? கிருஷ்ணன் சொன்னானம்மா, கிருஷ்ணன் வஞ்சகன். எப்படி நான் என் பிள்ளையை இழந்து அழப்போகிறேனோ, யாரும் இல்லாமல் நான் சாக போகிறேனோ, அப்படியே அனாதையாக அவன் சாவான் என்று காந்தாரியால் சபிக்கப்பட்டவன் கிருஷ்ணன். யோசிச்சு பாருங்களேன். துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிபட்டாலும் அவனுக்கு சாவு கிடையாதுங்க. தொடையில அடிபட்டா அவனுக்கு சாவுங்க. தாயின் பார்வை, தாயின் கருத்து படாத வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் ஏதேதும் ஒன்று இருந்தால் என் குழந்தையை சுதாகரித்துக் கொள்ளது உன் தாயிடம் சொல்லிவிடு. இல்லை என்றால் அது உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆகும். அம்மாவிடத்திலும் அப்பாவிடத்திலும் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி மறைப்பதாக இருந்தால் எதையும் நீ அப்படி செய்யாதே. வாழ்க்கையில் அப்படி நீ எந்த விஷயத்தில் கையில் எடுத்துக்கொள்கிறாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துணையாக வரும் என்பதற்காகத்தான் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் என்று எழுதி கொடுத்தது. குழந்தைகளே, இந்த வயதிலே நமக்கு சில கவன சிதறல்கள் வரும். முக்கியமா பெண் குழந்தைகள் கேளுங்க என் பேச்ச. ஆண் குழந்தைகளும் கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இதை தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் இருக்கோம் இல்லையா? இப்ப நானும் இருக்கிற இந்த பெண்கள் இருக்காங்க, உங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த ஃபாதர்ஸ், இந்த டீச்சர்ஸ், இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பிள்ளைகளை. உங்க பாய்ஸ்க்கு சொல்றேன் நான். இங்க இந்த ஃபாதர் வந்து உட்கார்றதுக்கு, இந்த ஃபாதர் இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு, அல்ல அந்த பிரின்சிபல் அந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு, இல்ல இந்த டீச்சர்ஸ் இதோ இங்க உட்கார்ந்து இருக்கிற பாய்ஸ் இவங்க எல்லாம் இந்த வேலை எடுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷங்க செலவழிச்சிருப்பாங்க சார்? நீங்க ஒரு 30 years, 30 years of your 40 years, 40 years of experience சார். 35, 40 years சார். அவங்க எல்லாரும் 50 years, 40 years உழைச்சிங்க வந்துட்டீங்க. இப்ப நான் இங்க சீஃப் கெஸ்டா வந்து பேசுறதுக்கும் இங்க எல்லாருமே டீச்சர்ஸ் உட்கார்ந்து இந்த பெண்கள் உட்கார்றதுக்கும் பின்னால 40 years, 50 years எல்லாம் இல்ல பிள்ளைகளா. எங்கள் போராட்டம் மிக நீண்டது. 8000 ஆண்டுகாலமாக போராடுகிறோம். அப்போதான் இது கிடைச்சது எங்களுக்கு. இன்னைக்கு நேத்து கிடைச்சது இல்ல இந்த சீட். இன்ஜினியரா யாரும் ஆயிட முடியாது. ஏன்பா உங்க பாட்டிக்கு இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியுமாப்பா? தெரியாதுடா. இன்னைக்கு உங்க பெரியமா சித்தி அத்தைக்கு தெரியாது. இன்னும் கேட்ட அம்மாவுக்கு கூட தெரியாம இருக்கும். அப்படின்னா என்னம்மா தான் கேட்பாங்க. உன் சிலபஸை கொண்டு போய் காட்டினீங்கன்னா தெரியாது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். எங்க அம்மாக்கு நான் பேசுறது என்னன்னு தெரியாதுங்க. நான் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும் தான் வந்திருக்காங்க. நான் நல்லா இருக்கணும் தான் தோணுமே தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒண்ணு சொல்றேன், எங்களுக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துல நாங்க வரோம்ல, காலேஜ்க்கு வரோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம். உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், எங்களுக்கு நீங்க எந்த உதவியும் செய்ய வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும், நாங்க வந்துருவோம். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு பையன் தான், பொண்ணு கிடையாது. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சியோட பிறந்தவனா. எல்லாரும் ஒண்ணு இருக்கிறாங்க. இந்த பசங்க இருக்காங்கல்ல, இந்த பசங்களும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான். இவங்களுக்கு ஒன்றும் பெருசா பேக்கப்லாம் கிடையாது. ஒரு குடும்பத்தை, சமூகத்தை காப்பாற்றுவான் என்று சொல்லிதான் அவர்கள் இவ்வளவு தூரம் வருகிறார்கள். நம்மளை விட அதிகமான டிஸ்ட்ராக்ஷன் அவங்களுக்கு, நம்மளை விட அதிகமான ஆசைகளும் பேராசைகளும் உந்தி தள்ள பாசிபிலிட்டிஸ் நிறைய அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அவங்க வந்து ஆஸ்ட்ரே ஆகிறதுக்கு. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தெம். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுடைய தோழமை ஒரு மாணவனுக்கு கிடைக்கிறது என்றால் அந்த தோழமையால் அந்த குழந்தை வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமே தவிர அவனுடைய கண்ணீருக்கோ அவனுடைய மனக்கவலைகளுக்கோ நீங்கள் எந்த விதத்திலும் காரணமாக கூடாது என்பதனை உங்களுக்கு நான் ரொம்ப 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 நுட்பமா நான் இதை சொல்லிக்கிறேன். நாம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க வந்திருக்கிறோம். எப்படியாவது இதை சொல்லிட வேண்டும் என்கின்ற தவிப்பு எனக்கு. நான் எனக்கும் சொல்லிக்கிறேன். உயிரோடவே இருந்து விட முடியாது என்பதற்கான பிரச்சனைகள் எல்லாம் வந்த பிறகும் பார்த்துக்கலாம் அதுவா நானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எழுந்து நின்றவர்கள் கோடானு கோடி பேர் இந்த உலகத்தில். நாம் எப்படியெல்லாம் சோர்ந்து போகிறோம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஜெயிச்சுட்டு போறது? நான் ஜெயிப்பதற்கு எது எனக்கு தடையாக இருக்கிறது, அந்த தடையை நான் எப்படி மீறுகிறேன், அவ்வளவுதான். பிரச்சனை அல்ல உங்களை சோதிக்க வைப்பது. பிரச்சனையை நீங்க எப்படி டீல் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம். என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும். how you are dealing the problem, அந்த ப்ராப்ளம் எப்படி டீல் பண்றன்றதுல தான் உன்னுடைய தோல்வி இருக்கு, உன்னுடைய வெற்றி இருக்கு. ப்ராப்ளம் உனக்கு எந்த தோல்வியையும் வெற்றியும் தராது. எனக்கு எல்ஐசி ரொம்ப பிடிக்கும். எப்படி பாருங்களேன், ஏன் அது பிடிக்கும்னா சாவு எப்போ சாவுன்னு தெரியாது. அதுதாங்க அந்த பிசினஸ்னுடைய கேபிட்டல். சாவ கேபிட்டலா மாத்தனானே ஒருத்தன். திங்கிங்க எப்பவுமே ஒரே மாதிரி திங்க் பண்ணாத.
இப்போ தட்டை சாப்பிட முடியுமா? தட்டு சாப்பிட முடியுமா? தட்டை சாப்பிடுவியாடா? சாப்பிட முடியாது தானே. சாப்பிட முடியும்னு எவன் நினைச்சான்? அவன் கண்டுபிடிச்சான் கோன் ஐஸ்கிரீம். கண்டெய்னரை சாப்பிடுறதுங்க, போட்ட கண்டெய்னரை சாப்பிடுறது. திங்கிங் பாருங்களேன். நீ சைலண்டா இருந்தாலே பேண்டமிக்ல, பிபானிக் பேண்டமிக்ல சைலண்டா குவாரண்டைன் பண்ணிக்கிட்டு ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சது தான் கிராவிட்டி லா. கொஞ்சம் சைலண்டா இருந்தாலே போதும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருந்தா என்ன? யாராவது ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரி இல்ல. கொஞ்சம் 3 minutes சைலண்டா உட்கார், 7 minutes சைலண்டா உட்கார். சொல்லுகின்ற பொழுது எது மன அதிர்வுகளை, ஒரு விஷயத்த சொல்ற இந்த தாய், கத்துக்கிற எல்லாம் வாழ்க்கை கூட வராது. எது மறக்க முடியாதபடிக்கு உன் நினைவுகளில் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அது மட்டும்தான் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கைக்கு வரும். எதை மனதோடு ஒட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதில் கவனமாக இரு. ஏனென்றால் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. மரணத்தை நீ தேடினாலும் மரணம் உன்னை தேடும். 5-10 வருஷத்திற்குள் நான் ஹாங்காங்லயோ, சுவிட்சர்லாந்துலயோ, ஆஸ்திரேலியாவிலயோ, கனடாவிலயோ, பிரான்ஸ்லயோ, எங்கேயோ வடநாட்டிலேயோ அல்லது தென்னகத்திலேயோ எங்கேயோ நான் பேச போகும்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்து நீ கிளம்பி வந்து, மேம் நான் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்கு சிஓவா இருக்கிறேன், இது என்னுடைய காலேஜ், இது என்னுடைய கன்சர்ன், இதை நான் தான் நடத்துறேன், உங்களுக்கு எப்போ ஃபிளைட், நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணிடவா, என் ஃபேமிலி இங்க இருக்கு, இன்னைக்கு டின்னர் என்னோட வச்சுக்கிறீங்களா, நீங்க வரணும், என் காலேஜ்க்கு பேச வரணும், என் கன்சர்னுக்கு பேச வரணும் என்று நீ என்னை அழைத்து விட மாட்டாயா? எங்காவது நான் உன்னை சந்தித்து விட மாட்டேனா என்கின்ற பேராசையில் தான் நான் வந்தேன் என் குழந்தைகளே. இன்னும் 5-10 ஆண்டுகளுக்குள் நான் இறை நம்பிக்கை கொண்டவள். நான் உன்னை எங்கேனும் ஒரு புள்ளியில் நான் சந்திப்பேன். நான் சிறகு விரித்து பறக்கின்ற ராஜாளி, வானத்தில் நான் பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது வா, உன் சிறகையும் விரித்துக் கொண்டு நீ வா, நானும் நீயும் அங்கே சந்தித்துக் கொள்ளலாம். யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது, உன் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. நீ உன் உயரத்தின் எல்லையை தொட்டு நிற்கக்கூடிய அந்த வினாடியில் நானும் நீயும் சந்திக்கக்கூடிய அந்த புள்ளி நிகழ்ந்து விட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் மனம் நிறைந்த ஆசீர்வாதத்தை உனக்கு அளித்தும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நான் இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.